ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வல்லமையின் நாமத்தினாலே உங்களை எல்லாம் இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் என்ற செய்திகளுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு ரீடிங் பேசேஜ் பார்த்தீங்கன்னா மார்க்கு 10:11-12. மார்க்கு 10:11-12 இதுலேருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நான் உங்களுக்கு படிக்கிறேன். Jesus looked at them and said, "With man this is impossible, but not with God. All things are possible with God." பாருங்க, மனிதனால் இது கூடாது, ஆனால் கர்த்தரால் இது முடியும் என்கிறார். எந்த சூழ்நிலையில் இது சொல்கிறார் பாருங்க. ஒரு ரொம்ப ஆஸ்தி உள்ள ரிச் மேன், ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள மனிதன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் இடத்தில் வந்து ஆண்டவரே நான் உங்கள் சீஷன் ஆகணும், நான் உங்கள் பிள்ளை ஆகணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, பார்ப்பா நீ என்னுடைய சீஷன் ஆகணும்னா இந்த கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படி. பைபிளில் போட்டிருக்க எல்லா வார்த்தையும் இருக்குது, இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தை எல்லாம் நீ கீழ்ப்படி அப்படின்ற. உடனே அந்த மனிதன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐயா நான் சிறு வயதுலேருந்தே ஆண்டவரே நான் எல்லாத்தையும் கீழ்ப்படுகிறேன், எல்லாமே எனக்கு தெரியும், நான் எதையும் மிஸ் பண்ணது கிடையாது, சின்ன வயசுலேருந்து நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறேன். பாருங்க, இப்போ இவங்கிட்ட எப்படி குற்றம் இருக்கிறது, இவங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட இந்த வார்த்தை சொன்னால் என்ன சொல்லுவோம், அப்படியாப்பா வெரி குட் வெரி குட், சின்ன வயசுலேருந்து பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கு போ, சூப்பர் பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். அப்போது நீ வந்து டிசைப்பிளாக சேர்ந்துரு, நீ தான் கரெக்டான பர்சன், உனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, நீ வந்து நீ என் கூட சேர்ந்துரு அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம இருந்தால் நான் அதான் சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லலை. அவர் உடனே அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவன் மனசு எது மேலே இருக்குன்னு பார்த்தார். ரைட்டா? அப்போ அவனுடைய எண்ணம் எது மேலே இருக்குது, அவன் ஒரு ஆஸ்தியான நல்ல ரிச் பர்சன். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி காசு பணம் எல்லாத்தையும் விட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு என் பின்னாடி வாண்டார். இவ்வளோதான் சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த மனிதன் ரொம்ப சோகத்தில் அப்படியே போயிட்டான், ஆண்டவரை பின்பற்ற முடியலை. அப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு லெசன் இருக்குது. என்ன, ஆண்டவர் நம் இருதயத்தை பார்த்து, நம் எண்ணங்கள் சிந்தனைகள் பார்த்து நமக்கு எதன் மேல் பற்று இருக்குன்னு பார்க்குறாரு. எந்த ஒரு விஷயத்து மேலே நமக்கு ஆசை இருக்கிறது அதை விட்டு விடுங்கிறார். அதை விட்டு விடு, கடவுளுக்காக விட்டு விடு. ரைட்டா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு வந்து ஆசை, எப்பயாவது போர் அடிக்கும் போது அப்படியே அந்த சினிமா பாட்டை கேட்டுதான். அதுவும் வந்து இப்போ இருக்கிற பாட்டு இல்லை, ஓல்டு சாங்ஸ், மெலடி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். என்னங்க சினிமா பாட்டு கேட்டு இருக்கீங்க என்னங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எப்பயாவது அப்படின் போது ஒரு மெலடி, ஒரு 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 மைல்டாக அப்படின்னா ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எப்படிங்க அதை நியாயப்படுத்துறீங்க, எனக்கு புரியல. எப்படி நியாயப்படுத்தும்? உன் இருதயம் எதன் மேல் இருக்கிறது, ஆண்டவர் மேல் இருக்கிறதா இல்லை உலகத்தில் மேல் இருக்கிறதா? இது நியாயமே படுத்த முடியாது. யாராவது அதை செய்கிறீங்கன்னா இன்றைக்கே சொல்லிடுறேன், தப்பு, நீங்கள் செய்கிறது தப்பு, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏங்க நான் சும்மா நிறைய எல்லாம் காமெடிஸ் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சும்மா போர் அடிக்கிற நேரத்தில் அந்தந்த காமெடி அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும், அது சிரிச்சுட்டு அப்படி ஜாலியாக வந்துடுவோம், அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்க மாட்டோம், ஜாலியாக வந்துடும் அப்படின்னு. சரி ரைட்டு, நானும் அது சரி ஒத்துக்கிறேன், சரி ரைட். அப்போ நீங்கள் ஜாலியாக அது மைண்டில் ஏற்றுக்கல, ஆனால் அந்த நேரத்தில் டிவி ஆன் பண்ணி அதை ஜாலியாக போய் அப்படியே அந்த காமெடி இந்த காமெடி அந்த படத்தில் வர காமெடியெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ரைட்டுன்னு விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காமெடியை பார்த்து சிரிச்சிருப்பாரான்னு கேட்குறேன். இவ்வளோதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு மனசு குத்துது, இல்லை பார்க்க மாட்டார் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே, இல்லை அவரும் உட்காந்து சிரிப்பார், அதில் போய் இருக்குது, அவரும் காமெடி சிரிச்சிருப்பார் அப்படின்னா ராங்கான ட்ராக்கில் போய் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நீங்கள் தவறான ட்ராக்கில் போய் நிற்கீங்க. இது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது, இது ஒரு கடவுளை நம்பிக்கை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை நீங்கள் கிடையாதுன்னு நான் இப்பயே சொல்லிடுறேன். என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதுதான் உண்மை. ஏனென்றால் உங்களுக்கு குற்றமாய் அது தோணவில்லை. ஆனால் குற்றமாய் தோணுகிறது அப்படின்னா நல்லது. அப்போ ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு, இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படின்னா ரைட், அதை அப்படியே ஒதுக்கிடுங்க. நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாலிக்காக நான் போய் கார்ட்ஸ் ஆடினேன், சீட் ஆடினேன், தப்புங்க. ஆனால் ஒரு ஜாலிக்காக சும்மா லைட்டாக ஒரு என்னுடைய
ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், பார்ட்டிஸ்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் மேனேஜர் அவங்க இங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சும்மா லைட்டாக அப்படி ஒரு பெக்கு போட்டேன், அப்படி ஜாலியாக இருந்தேன். எப்பயாவது தான், எப்பவுமே கிடையாது, எப்பயாவது தான். தப்பு தாங்க. தப்பு என்றைக்குமே நீங்கள் தவறு செய்தால் அதை நியாயப்படுத்த முடியாது. இதை கடவுளிடத்தில் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரைட்டா? இதை நியாயப்படுத்தி உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக்காதீங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் போயிட்டு கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு இதை நியாயப்படுத்தி உங்களை நீங்கள் கேவலப்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆண்டவருக்கு சுத்தமான பரிசுத்தமான ஆள் தேவைப்படுகிறது. உலகத்தின் காரியங்களை வெறுத்து விலக்கி வர வேண்டிய பர்சன் தான் ஆண்டவருக்கு தேவை. அப்போ இந்த இடத்துல அந்த ரிச் மேனு அவனுடைய இருதயம் எதன் மேல் இருந்தது? அந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதன் மேல் இருந்தது? அவன் ஆஸ்தி மேலே, அவனுடைய பணத்தின் மேலே, அவன் வைத்து கொண்டு இருந்த காரியத்தின் மேல் அவனுக்கு ஆசை இருந்தது. இன்றைக்கி நமக்கு எது மேலே இருக்கலாம்? ஒரு வேளை வெல்த் மேலே இருக்கலாம், காசு மேலே இருக்கலாம், இல்லை நம்மளுடைய கரியர் மேலே இருக்கலாம், நம்மளுடைய ஜாப் மேலே இருக்கலாம். ஐயோ என்னுடைய ஜாப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை மேலே உங்களுக்கு ஒரு பற்றுதல் இருக்கலாம். அதை கர்த்தருக்கு மேலே நீங்கள் வைக்கலாம் ஜாபை. நிறைய பேர் அப்படி வைக்கிறோம். நீங்கள் யாரோ பற்றி பேசின்னு இருக்காருன்னு நினைக்காதீங்க, நம்மளை பற்றி தான் பேசின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம வேலையே கடவுளுக்கு மேலேயே வச்சுட்டுப்போம். கடவுளே நம்ம வேலையை தூக்கின்னு போயின்னுப்பார். ரைட்? அப்படி வச்சுட்டுப்போம். ஆண்டவரே ஒரு கை பிடிங்க, இந்த வேலையை நம்ம தாங்கி தான் ஆகணும், 2 பேரும் சேர்ந்து வாங்க கை பிடிங்க சொல்லி அவரையே நம்ம என்ன பண்ணிட்டு போனோம், அவருக்கு மேலே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிப்போம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. பார்த்துக்கணும். அப்போ பாருங்கள், நாம் பண்ணுவது சரியா பார்த்துங்க. நம்ம பண்ணுவது சரியா, நம்ம செய்வது சரியா? வாட் வி ஆர் டூயிங் இஸ் அப்சல்யூட்லி ராங். உங்கள் இருதயம் எதன் மேல் இருக்கிறது? நான் பணம் சம்பாதிப்பதோ, இல்லை ஆஸ்தி இருப்பதோ, கார் வைத்துக்கொள்வதோ, வீடு வாங்குவதோ, இதை பற்றி தவறுதலாக பேசவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரைட்டா? நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்கன்னா, பாஸ்டர் இந்த மாதிரி வெல்த்தை பற்றி தப்பாக பேசுகிறாரு, அவர் ப்ராஸ்பெரிட்டி இதை பற்றி குற்றம் சொல்லி பேசுகிறாரு, நான் கார் வச்சுக்கூடாதா, நான் வசதியாக இருக்கக்கூடாதா, இதை பற்றியெல்லாம் நாம் சொல்லவில்லை. நான் சொல்வது இதுதான், நீங்கள் உண்மையாலே ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் இருதயம் கர்த்தருக்கு எது பிரியமாயிருக்கிறதோ அதன் மேல் தான் இருக்கும். இதை தான் நான் சொல்ல வரேன். இதுதான் வசனம் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இஃப் யூ ட்ரூலி லவ் காட், ஆல் யுவர் டிசையர் வில் பி காட். வாட் ஐ ஹாவ் டு டூ ஃபார் காட் அண்ட் கர்த்தரை நோக்கி தான் இருக்க வேண்டும். அந்த மனிதனால் அவன் எல்லா இந்த பைபிளில் இருக்கிற எல்லாமே அவன் பார்த்துக்கினாங்க, எல்லாமே கடைபிடிச்சாங்க. இந்த பைபிளில் இருக்கிற எல்லா கட்டளையும் கடைப்பிடிக்கிறாங்க. நீங்களும் நானும் கூட விட்டுருவோங்க பாதி, ஐயோ என்னால் முடியலைங்கன்னு. அவன் எல்லாமே செஞ்சாங்க. ஒரு குற்றம் கூட அவன் மேலே கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக, பர்ஃபெக்ட் பர்சனாக இருந்தால் இந்த உலகத்தின் பார்வையில். ஆண்டவர் என்ன பண்ணார்? பைபிளை நீ கடைப்பிடிச்சது ஓகே தான், ஆனால் உன் இருதயம் எதன் மேல் இருக்கிறது? உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எதை பற்றி ரொம்ப ஆசைப்படுற, என்னை தாண்டி நீ எதை ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை விட்டு விடுன்றார். உங்களால் விட்டு விட முடியுமா? அதான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறார். இல்லை பாஸ்டர், அது கொஞ்சம் கஷ்டம், நான் இதை என்னால் விட்டு விட முடியாது அப்படின்னா, நோ மேன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ்னு பைபிளில் இருக்குது. அதாவது எந்த மனிதனும் 2 எஜமானுங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பணமோ கடவுளோ ஏதாவது ஒன்று தான். நம்ம ஆஸ்தி உலகமோ கடவுளோ ஏதாவது ஒன்று தான். இந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், வெளியே போகணும், வரணும், ஜாலியாக இருக்கணும், அதை சுற்றுவோம், இது சுற்றுவோம், ரைட்டு, ஓகே. ஏங்க அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ வெளியே போயிட்டு வாங்க ஜாலியாக இருங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதுவே வாழ்க்கையாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொடுத்துனுப்போம் பாருங்கள். அதுதான் தவறு. வாட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் தேர் இன் யுவர் லைஃப் ஃபார் காட்? கர்த்தருக்கு என்ன முக்கியத்துவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. இந்த ரிச் மேனை பார்த்து அதான் ஆண்டவர் கேட்டார். இதை கேட்ட உடனே சீஷர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே, ஆஸ்தி உள்ள பணக்காரன் கொஞ்சம் காசு வச்சுருக்கான் அப்படின்னா அவனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னா, ஏன்னா ஆண்டவர் சொல்லிடுறார்,
இந்த ரிச் மேன் இந்த மாதிரி ஆஸ்தி உள்ளவர்களால் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது அப்படின்னாரு. உடனே சீஷர்களுக்கு எல்லாரும் ஒரு ஒரு கவலை, என்னடா அது? அப்போது ஆஸ்தி உள்ளவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஏதோ ஒன்று வாங்குகிறோம், செய்கிறோம், ஒரு வீடு இருக்குது, இல்லை ஒரு பிளாட் இருக்குது, ஒரு இது இருக்குது, ஒரு கார் இருக்குது, 2 கார் கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருக்குது, அப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் வைத்துக்கொள்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்துக்கிறோன்னா அப்போது என்னால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துடுச்சு. அவங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே அப்போது எப்படி, எந்த மனிதன் தான் பரலோகத்துக்கு போக முடியும், யார் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த வசனம் தான் சொல்கிறார், ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொல்கிறார், வித் மேன் இட் இஸ் இம்பாசிபிள், மனிதனால் இது கூடாது, ஆனால் கடவுளால் இது கூடும், வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆஸ்தி எல்லாமே வைத்திருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறடித்து கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை தவறுதலாக போய்விடும். ஆனால் எப்பொழுது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ ஆண்டவரால் எல்லாம் கூடும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. மனிதனால் கூடாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போராடினாலும் கூட விழுந்து கொண்டே இருப்பீர்கள். மறுபடியும் விழுவீங்க, மறுபடியும் விழுவீங்க. ரைட்டா? நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் மறுபடியும் விழுறோம்? ஒரு விஷயத்தை செய்கிறோம், அது தவறு செய்கிறோம், திருப்பி ஓகே செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறோம், மறுபடியும் விழுறோம், மறுபடியும் செய்கிறோம், மறுபடியும் விழுறோம். ஏன் இது எனக்குள்ளே நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதனால் கூடாது, உங்களால் முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் வித் யூ, பட் வித் காட், கர்த்தரோடால் இது முடியும், கர்த்தரால் இது முடியும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே என்னால் முடியல, நான் இதெல்லாம் என்னோடய எண்ணங்கள் சிந்தனைகளை மேலே வச்சுருக்கிறேன், இதெல்லாம் உடச்சி கொண்டு வாங்க ஆண்டவரே. ரைட் ஆண்டவரே, இதெல்லாம் நான் பெருசாக யோசிக்கிறேன், இதெல்லாம் தப்பு ஆண்டவரே, நான் உங்களை தான் பெருசாக யோசிக்கணும் என் வாழ்க்கையில், நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், மாற்றி பாருங்கள். ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட்டா? நீங்கள் யோசிக்கலாம், இப்படி சொல்லிட்டா ஆண்டவர் எல்லாத்தையும் பிடிங்கிற நம்ம கையிலன்னு. இல்லைங்க, ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதில் சந்தோஷப்படுகிறார். காட் இஸ் ஹாப்பி அண்ட் வாண்ட்ஸ் டு பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். ரைட்டா? ஆனால் உங்கள் இருதயம் எதன் மேல் இருக்கிறது, இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போது உங்களால் முடியாது, நம்மளால் கரெக்டாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அதை பார்த்து கொள்கிறார். அதனால தான் கடவுள் உனக்குள்ளே வாழ்கிறார். காட் இஸ் இன்சைட் யூ. பரிசுத்தாவியார் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால், உள்ள ஆவியானவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் நமக்குள்ளே, அவருக்கு ஒப்பு கொடுத்தா, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையை பார்த்துக்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் பாருங்கள், நம்முடைய இருதயம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மெனி who are first will be last and the last will be firstன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, முதல்ல இருப்பாங்க, அவங்களாம் கடைசி ஆகிடுவாங்க. நிறைய பேர் கடைசியாக நிற்பாங்க, அவங்களாம் ஃபஸ்ட் ஆகிடுவாங்க. எதுக்கு இது சொன்னார் அப்படின்னா, யாரெல்லாம் உண்மையாக சின்சியராக கர்த்தருக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நிற்பாங்க, அவங்களாம் ஃபஸ்ட்டாக போயிடுவாங்க. யாரெல்லாம் ஒரே வெளியே பயங்கர இது மனசெல்லாம் திருப்தியாகி இல்லை ஃபஸ்ட்டில் ஓடின்னு இருக்காங்க, ஆஹா நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், ஊழியம் கூட நிறைய பேர் ஊழியத்தை கூட பயங்கரமாக நான் அதை இந்த ஊழியம் செய்கிறேன், இந்த ஊழியம் செய்கிறேன், நான் அதை பண்ணுறேன், இல்லை பயங்கர ஓட்டமாக ஓடி நிற்பாங்க. ஆனால் கர்த்தருக்கான ஒரு நேர்மையான வாழ்க்கை இருக்காது. ஷார்ட்கட்டை எடுத்து ஓடி நிற்பாங்க, ஸ்ட்ரெயிட் நேர் வழி இருக்காது. ஷார்ட்கட் எடுத்து போகிறது, நமக்கு தோன்றதெல்லாம் செய்வது, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஃபஸ்ட்டாக ஓடின்னு இருக்காங்க, இவங்க எல்லாம் கடைசியாக ஒரு நாள் பார்த்தா லாஸ்ட்டாக சேர்ந்துருவாங்க.
God is judging your heart. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எதன் மேல் இருக்கிறதுன்னு பார்க்குறாரு. அதனால் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் மேலே, ஆண்டவருடைய அன்பு மேலே, அவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் வாழ்க்கையிலன்னு பார்த்து அதை நிறைவேற்றுவது தான் நம்மளுடைய வாஞ்சையாக இருக்கணும், நம்மளுடைய டிசையராக இருக்கணும். தாகமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக ஓடுவதற்கு தாகமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வசனம் வார்த்தை மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, தேவரீர் அப்பா, பணம் காசு இதெல்லாம் எங்கள் எண்ணத்தில் பெருசாக உயர்வாக வைத்துக்கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு அப்பா தேவரீர், உங்களை நாங்கள் ரொம்ப சிறுமைப்படுத்தினிருக்கோம் எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா, மற்றவர்களையும் எங்கள் வேலையும் அப்பா எங்கள் குடும்பத்தை இதெல்லாம் முக்கியத்துவம் படுத்தின்னு இருக்கோம், ஓடுறோம். எங்கள் ஊழியத்தை கூட சில நேரத்தில் முக்கியத்துவம் படுத்தி எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு செஞ்சுன்னு இருக்கோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தேவனே, இப்போ எங்களை மன்னிங்க. உமக்காக வைராக்கியமாய் நிற்கிறவித்தாங்க. நேரம் அதிகமாக உமக்காக ஒதுக்கவும் அப்பா தேவரீர், நீங்கள் முக்கியம். எல்லா ப்ரையாரிட்டி எல்லாமே நீங்கள் தான். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள நிற்கிறவித்தாங்க. எங்களால் முடியல ஆண்டவரே, ஆனால் உம்மால் முடியும். எங்களை காப்பாற்றுங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.